ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஷன் டிஎன். நாம் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு தேவையான தமிழ் தேர்வு, அதாவது 100 மார்க் தேவையான 6லேருந்து 12 வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் 6th முதலாம் பருவம் நம்ம முடிச்சிட்டோம். இப்போது 6th இரண்டாம் பருவத்தில் முதல் பாடம் பார்க்கலாம். இதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாலாம் ஒன்றும் இருக்காது. என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். முதல் பாடம் மூதுரை கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு துன்பம் வெல்லும் கல்வின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் கல்விக்கண் திறந்தவர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, காமராஜரை பற்றி. அப்புறம் நூலகம் நோக்கின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இலக்கண இணை எழுத்துக்கள்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு முதல்லேருந்து பார்க்கலாம். மூதுரை அப்படின்னு சொன்னு அதை எழுதியது யாருன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மூதுரை அப்படின்னு சொன்னாலே எழுதுனது யாருன்னு சொன்னால் ஔவையார்னு அர்த்தம். மூதுரை அப்படின்னா முதுமையானவங்க, வயசானவங்க அப்படின்னு ஞாபகம் வச்சு எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மூதுரை இதை எழுதியது ஔவையார் அவர்கள். இந்த பாடப்பகுதியில் அப்படி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது ஔவையார் நம்ம பாட்டியை கன்சிடர் பண்ணிக்கலாம். அவங்க நமக்கு சொல்கிற மாதிரி நினச்சிக்கலாம். அதாவது ஒரு மன்னனும் கற்றவனும் ஒரு ஊருக்கு போகிறாங்கன்னா மன்னனுக்கும் சிறப்பு இருக்கும். ஆனால் மன்னனுக்கு தன் தேசத்தில் தான் சிறப்பு இருக்கும். ஆனால் அந்த படித்தவன் எந்த நாட்டுக்கு போனாலும் சிறப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. அதாவது மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன், மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. இதில் மாசற அப்படின்னா குற்றமில்லாமல், சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தால், தேசம் அப்படின்னா நாடுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அதாவது மூதுரை இந்த நூலை ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, மூத்தோர் கூறும் அறிவுரை என்பதன் பொருள், அதனால் அப்படி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூலை மூதுரைன்னு சொல்கிறாங்க. 2 பாயிண்ட்டு, மூத்தோர் கூறும் அறிவுரை, அதுக்கப்புறம் சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூதுரையில் மொத்தம் 31 பாடல்கள் அப்படியே நான் வச்சுக்கோங்க. மூதுரை 31 பாடல்கள் உள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. இதை எழுதியது யாருன்னு பார்த்தோம், ஔவையார் அவர்கள். இவங்க எழுதின மற்ற நூல்கள்னு பார்த்தீங்கன்னா ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி. ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி. அடுத்து இதோட புக் பேக் ஆன்சர் பின்னாடி கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம். மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும். மாசற. ஆன்சர் இ. இடம் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் ப்ளஸ் எல்லாம்னு வரும். ஆன்சர் ஆ. மாசறை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மாசு ப்ளஸ் அரண் வரும். ஆ ஆன்சரு. அப்புறம் குற்றம் ப்ளஸ் இல்லாதவர் என்பதை சேர்த்துல கிடைக்கும் சொல் குற்றம் இல்லாதவர்னு சொல்லுவோம். ஆன்சரை. சிறப்பு ப்ளஸ் உடையார் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிறப்புடையார்னு வரும். ஆன்சர் ஆ வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சு அவ்வளோதான், ஈஸி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துன்பம் வெல்லும் கல்வின்னு கொடுத்துருக்காங்க. துன்பம் வெல்லும் கல்வி இதுவும் ரொம்ப ஈஸி. அதாவது கல்வி நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம துன்பம் எல்லாம் போயிடும் அப்படின்ற மீனிங்கில் ஒருத்தவங்க ஒரு கவிதை ஒன்று எழுதி வச்சுருக்காங்க, அது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் கல்வி அழகே அழகு அப்படின்னு சொன்னவங்க பெரியோர்னு கொடுத்துருக்காங்க. இதில் அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இல்லை. அதாவது கல்வியோட இம்பார்ட்டன்ஸை இந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க. துன்பம் வெல்லும் கல்வின், அதாவது ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே, நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே, மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது, மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது, துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும், வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேண்டும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேண்டும், வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும், பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள். இதை எப்படி ஞாபகம் வச்சுருந்தா, ஒரு கல்யாணம் நடக்கு, அதில் போய் அட்வைஸ் கொடுக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது படித்ததோடு நிப்பாட்டிடக்கூடாது, ஏன் படிச்சுன்றதையும் மறந்துடக்கூடாதான். அப்புறம் நெறி தவறி, அதாவது தப்பான வழியில் போகக்கூடாது. அப்புறம் நல்லவங்க ரொம்ப தூற்றும்படி நடந்துக்கூடாது. அப்புறம் மூத்தோர் எதாவது சொன்னாலும் அதை ஏற்றுக்கணும். அப்புறம் முறையிலும் மொழிதனிலும் மாறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பண்பாடு இந்த மொழிகளையும் நம்ம இதான் அப்படின்னு சொல்லும்போது அந்த நல்வழியில் நடக்கணும். அப்புறம்
அடுத்தவங்க பொருளை நம்பி வாழக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கோழைகள் கூட சேரக்கூடாது. அப்புறம் வந்து துன்பத்தை வெல்லும் கல்வியை கற்றுக்கொள்ளணும். சோம்பல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வம்பு செய்கிற பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. வளர்ச்சி வந்து நம்முடைய வான்முகட்டை தொடுற மாதிரி சுறுசுறுப்பாக வேலை செய்யணும். அப்புறம் வெற்றி மேல் வெற்றி விருது வந்து பெருமையை சேர்க்கணும். அது வந்து பெற்ற தாயின் புகழையும் பிறந்த மண்ணின் புகழையும் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது எழுதியது யாருன்னு பார்த்தீங்கன்னா துன்பம் வெல்லும் கல்வி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள். இதுக்கு புக் பேக் ஆன்சர், புக் பேக்கில் சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. தூற்றும்படி இகழும்படி, மூத்தோர் அப்படின்னு சொன்னால் பெரியோர், மேதைகள் அறிஞர்கள். இதில் கன்ஃபியூஸ் ஆகும். இதை மூத்தவங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, பெரியவங்க. மேதைன்னா என்ன சொல்லுவோம்? அறிவாளிகள், அறிஞர்கள். மாற்றார்னா மற்றவர்கள். அப்புறம் நெறி அப்படின்னா வழி, வற்றாமல் அப்படின்னா குறையாமல் என்று அர்த்தம். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கல்ல, துன்பம் வெல்லும் கல்வி எழுதியது யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இவங்க எழுதின புக்ஸு எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா உழைப்பாளர்களின் உயர்வை அதாவது பேஸ் பண்ணி இருக்கும். இவங்களை மக்கள் கவிஞர்னு சொல்கிறாங்க. என்னது மக்கள் கவிஞர்? ஒரு பாயிண்ட்டை திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா அது முக்கியமான பாயிண்ட்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் ரெட் கலர்லேயோ பிங்க் கலர்லேயோ இருந்தால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி படியிருக்காங்க. என்னென்ன பாயிண்ட்டு? எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தியிருக்காங்க. உழைப்பாளிகளின் உயர்வை போட்டியிருக்காங்க அவங்க நூலில். அப்புறம் அதோட இந்த பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு பின்னாடி புக் பேக் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. கரெக்டாக. நெக்ஸ்ட்டு நாம் டேஸ் சொல்படி நடக்க வேண்டும், மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கை ப்ளஸ் பொருள், வரும் ஆன்சர். மானம் ப்ளஸ் இல்லா மானம் இல்லான்னு வரும். அது வந்து ஆன்சர் வந்து ஆ. அடுத்தது பார்த்திங்கன்னா இதோட 2 முடிஞ்சிட்டு பார்த்தீங்களா, ஈஸியாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கல்விக்கண் திறந்தவர். இது சின்ன வயசுலேருந்தே நம்ம கட்டுரை போட்டின்னு 8th 5th 6thலலாம் நம்ம சொல்லியிருந்துருப்போம். பேச்சு போட்டியில் கலந்துருக்கும் போது மோஸ்ட்லி இதில் வந்து கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு சொன்னாலே யாரும் நம்ம சொல்லுவோம், நம்ம காமராஜர் அவர்களை சொல்லுவோம். இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு இன்சிடெண்ட் ஒரு நிகழ்வு கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது காமராஜர் அவர்கள் ஒரு வழியாக அப்படி போயிட்டே இருக்கும்போது காரில் திடீர் ஒரு பையன் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். அந்த பையன்கிட்ட ஏன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கானோடனே ஸ்கூலுக்கு போகலையான்னு கேட்டவுடனே எங்கள் ஊரில் ஸ்கூல் இல்லைன்னு சொன்னான்னா, ஸ்கூல் இல்லைன்னா உங்கள் ஊரில் ஸ்கூல் இருந்தால் நீ போவியா அப்படின்னு கேட்டதுக்கு நான் கட்டாயமாக போவேன்னு சொன்னாங்களாம். இது ஒரு இன்சிடெண்ட்டு. இதுக்கப்புறம் ஏன் இதை இப்படி சொல்கிறாங்கன்னா, அது இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைய ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க. அதாவதுன்னு பாருங்கள், பள்ளி விழா ஒன்றில் பங்கேற்க சென்றார் அவர். அப்போது மாணாக்கர்களிடம் படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும், எனவே தான் நாடு முழுக்க 50,000 பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்களா, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தூரம் நடந்தால் டயர்டாயிருவாங்கன்ட்டு, அதாவது 1 மைல் தூரத்தில் சின்ன ஸ்கூலு ஆரம்ப கல்வியும், 3 மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளியும், 5 மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளியும் இருக்கணும்னு சொல்லிட்டு திட்டம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படி நமக்கு உணவு இது கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ உணவு, இலவச உணவு. ஒரு வாட்டி பள்ளி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்போது தேசியக்கொடி ஏற்றிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் மயங்கி விழுந்துட்டான். ஏன்னு கேட்டதுக்கு காலையில் நான் சாப்பிடல, அதான் மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அதை யோசித்து தான் உணவாக இலவச உணவு வழங்கும், ஒருவேளை உணவாவது வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார்? காமராஜர் அவர்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இது இந்த இன்சிடெண்ட் நல்லாயிருக்கும். ஒரு முறை வந்து இப்போ வந்து ஸ்கூல் கட்டுறதுக்கு இந்தந்த பிளேஸுக்கு இவ்வளோ இடவெளியில் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு முறை பரமக்குடி தரைப்பாலத்தை வழியாக பார்த்தபோது உடன் வந்த கல்வி அதிகாரியிடம் பேசினார். இந்த காட்டாட்டில் தண்ணி வரும்போது அந்த சைடு உள்ள ஸ்கூலுக்கு படிக்க போக முடியாதுல்ல, அப்போ இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க மழை காலத்தில் அப்படின்னு கேட்கும்போது போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இந்த சைடு கெட்டலாம்ல அப்படின்னு சொன்னி விதியின்படி 3 மைல் தூரத்துக்கு தான் ஒரு ஸ்கூலு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறேன் கெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி வாங்கி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி இந்த இன்சிடென்ட் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இந்த பாயிண்ட்டு ஒரு முறை எக்ஸாமில் கேட்டாங்க. அதாவது குரூப் 4 தான் கேட்டிருந்து. அதாவது கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்ட மறைந்த மேனாள் முதல்வர் காமராஜர் ஆவார். அதாவது காமராஜரை கல்விக்கண் திறந்தவர்னு சொல்கிறோம்ல, அப்படி சொன்னது யாருன்னா பெரியார் அவர்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா காமராஜருடைய சிறப்பு பேர் பாருங்களேன், பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இதே மாதிரி நிறையா பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சில இதில் கொடுத்துருக்காங்க. காமராஜர் முதல்
அமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய 6000 ஸ்கூல் மூடி இருந்துச்சு. அதை ஓப்பன் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இலவச கட்டாய கல்வி சட்டத்தை ஏற்றினாங்க. அப்புறம் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் இலவச சீருடை வந்து எல்லாரும் பொதுவாக வந்து நடத்தணுன்றதுக்காக. அப்புறம் பள்ளி சீரமைப்பு மாநாடுலாம் நடத்தினாங்க. அது மட்டும் இல்லை, உயர்கல்வி பெறுறதுக்காக நிறையா ஓப்பன் பண்ணாங்க. அதாவது இன்ஜினியரிங், பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள், இந்த மாதிரி நிறைய ஓப்பன் பண்ணாங்க. அதுபோல் நூலகங்களும் நிறைய ஓப்பன் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இவங்கள கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராஜர் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் காமராஜரை பற்றி ஒரு சில இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா. இந்த மாதிரி கொடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. அதாவது மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. நடுவண் அரசு 1976 பாரத ரத்னா விருது வழங்கியது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவர் வாழ்ந்த சென்னை இல்லமும் விருதுநகர் இல்லமும் அரசுடைமையாக ஆக்கியிருக்கு, நினைவு இல்லங்களாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டுள்ளது. அப்புறம் பார்த்திங்கன்னா, கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் 2/10/2000 ஆண்டு அமைக்கப்பட்டுன்னு போட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து அப்படியே படிச்சிடணும். 2/10/2000 2/10/2000 அப்படின்னு படிச்சிருங்க, அப்போ தான் ஞாபகம் வரும். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் விட்டுட்டேன். சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் வச்சுருக்காங்க. அடுத்தது ஆண்டுதோறும் காமராஜர் பிறந்தநாளை ஜூலை 15ஆம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. நேற்று தான் அவங்களுடைய நாள், கல்வி வளர்ச்சி நாள். ஜூலை 15 அவருடைய பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, புக் பேக். இதோட பார்த்திங்களா, ஷார்ட்டு தான், அவ்வளோதான் பாயிண்ட்ஸு உள்ள, ரொம்பலாம் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா, புக் பேக்கு. பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் என்ன? ஊரில் பள்ளிக்கூடம் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. பசியின்றி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பசி ப்ளஸ் இன்றி. அப்போ ஆன்சர் ஆ. படிப்பு ப்ளஸ் அறிவு, ஆன்சர் ஆ. காடு ப்ளஸ் ஆறு என்பதை சேர்த்துல கிடைப்பது காட்டாறு, ஆன்சர் ஆ. சாரி. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ புக் பேக் கொடுத்துருக்காங்கன்னா அதை ஒமிட் பண்ணாதீங்க. இதிலிருந்தும் அப்படியே கேட்டுருக்காங்க. நான் சொன்னேன், அப்போவே சொன்னேன், ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னு. இந்த கொஸ்டின் தான் அப்படியே கேட்டிருந்தாங்க. காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என மனதார பாராட்டி இவர் யாருன்னு சொல்லியிருந்தாங்க? பெரியார் அவர்கள். குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க டேஸ் அறிமுகப்படுத்தினர். ஏற்றத்தாழ்வு இல்லாமல் படிக்க உடை கொடுத்துருப்பாங்க, சீருடை. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, நூலகம் நோக்கின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்டு. கற்றது கைமண்ணளவு கல்லாத உலகளவு அப்படின்னு சொன்னது யாருன்னா ஔவையார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இதில் சொல்லலை, ஆனால் பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து நூலகம் டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. நூலகம், மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் அப்படின்னு பல வகை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது முக்கியம் இல்லை. அது கீழே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் நம் தமிழ்நாட்டில் உள்ளது. ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் நம் தமிழ்நாட்டில் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அண்ணா நூற்றாண்டு நூலகம். அந்த நூலகம் எத்தனை பில்டிங்கு, எத்தனை அடுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஆசிய கண்டத்திலே 2வது பெரிய நூலகம் இது. மொத்தம் தரைத்தளத்தோடு 8 அடுக்கு இருக்குமா. இதன் பரப்பளவும் 8 ஏக்கர்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை உள்ளே போய் பார்க்கலாம். ஆசியாவின் கண்டத்தில் 2வது நம்ம தமிழ்நாட்டில் உள்ளதுன்னு பார்த்தோம். அப்போ ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது அப்படின்னா சீனாவில் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை, சீனாவில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம நூலகம் சொல்கிறோம்ல, அதே மாதிரி நூலகவியலின் தந்தைன்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ்னு, இந்தியன் நூலகவியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டது யாருன்னா ரா. அரங்கநாதன் அவர்கள். இவங்க தான் நூலகத்துக்கு தேவையான விதிகளை உருவாக்கியிருக்காங்க. அதனால தான் நூலகவியலின் தந்தை. எதுக்கு நம்ம நூலகம்னா ஒரு அரங்க மைதானம் இருக்கும், அப்போது அந்த பேரை அரங்கநாதன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிலாம் படிக்கக்கூடாது. இப்போது தரைத்தளம் இருக்குது. அந்த தரைத்தளத்தில் பார்வைத்திறன் குறைபாடு இல்லாதவங்க ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும், தொட்டு பார்த்து படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நூலோட பேர் ஃப்ரெய்லி நூல்கள் நிறையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கேட்டறியும் ஒளி வடிவ நூல்கள், குறுந்தகடு, அதாவது கண்ணு தெரியாதவங்க போனவுடனே உட்கார்ந்து படிக்கிற மாதிரி எந்த டிஸ்ட்ரக்ஷனும் இல்லாமல், டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஃப்ரெய்லி நூல்கள் அதிகமாக இருக்கும். அப்புறம் கேட்டு அறிய அதாவது ஒளி வடிவ நூல்கள் இருக்கும், குறுந்தகடு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா, அங்கே உள்ள இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நகரும் படிக்கட்டு. அதுக்கப்புறம் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சின்ன பிள்ளைங்களுடைய நூல், குழந்தைகளுக்கான இது வந்து நிறைய 50,000க்கு மேற்பட்ட நூல்கள்லாம் அங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்த பாயிண்ட் கடைசியில் மொத்தமாக கொடுத்துருப்பாங்க. இதில் இது ஒன்று பார்த்துக்கலாம். ஐட்டம் இத்தலத்தில், அதாவது 7ஆம் தளம், 7ஆம் தளத்தில் தான் இங்கு பழமையான ஓலைச்சுவடிகள் சேகரித்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வரலாறு, புவியியல், சுற்றுலா நூல்களும் இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா ஓல்டு இதுவும் இங்கே தான் இருக்குது. பொக்கிஷங்கள்லாம் பழைய ஓலைச்சுவடி, வரலாறு, புவியியல், சுற்றுலா நூல்கள். அப்புறம் 8ஆவது தளம், அங்கே போனீங்கன்னா கம்ப்யூட்டர், அதாவது கல்வி தொலைக்காட்சி பார்த்துருப்பீங்கள, அது அங்கே தான் இருக்கும். நூலக அலுவலக பிரிவு அங்கே தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மொத்தமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். தரைத்தளத்தில் நம்ம கொண்டு போய் புக்கை வச்சு படிக்கலாம். அப்புறம் பிரெய்லி நூல்கள், அதாவது கண்ணு தெரியாதவங்க படிக்கிறதுக்கு தேவையான நூல்கள். அடுத்தது முதல் தளத்தில் குழந்தைகள் பிரிவு, பருவ இதழ்கள் இருக்கும். குழந்தைகள் பிரிவு போதும். 2ஆவது தளத்தில் தமிழ் நூல்கள். அப்புறம் 3ஆம் தளம்னு பார்த்திங்கன்னா கணினி, அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள், பொருளியல். அதுக்கப்புறம் 4ஆவது இதில் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தரைத்தளத்தில் கண் பார்வை குறைபாடு உள்ளவங்களுக்கு, அப்புறம் சொந்த நூல் கொண்டு போய் படிக்கிறவங்களுக்கு. முதல் தளத்தில் குழந்தைங்கள் போய் படிக்கிறதுக்கு. 2ஆம் தளம் தமிழ் நூல்கள். இது வரைக்கும் நமக்கு ஞாபகம் வந்துடும். 3, 4, 5 தான் நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும், 6 வரைக்கும். அப்போ 3ஆவது நம்ம கம்ப்யூட்டர்னு ஞாபகம் வச்சுக்குவோம். கணினி அறிவியல், தத்துவம், அரசியல், அந்த மாதிரி கம்ப்யூட்டர். அடுத்தது பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் இருக்குல்ல, அந்த கம்ப்யூட்டரில் COM மட்டும் எடுத்திங்கன்னா காமர்ஸ்னு வச்சுக்கோங்க. பொருளியல், சட்டம், வணிகவியல். இந்த காமர்ஸ் குரூப் படிக்கிறவங்களுக்கு ரிலேட்டடாக வரும். பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வின்னு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா கணிதம், அறிவியல், மருத்துவம். இது எல்லாமே சயின்ஸ் குரூப் ரிலேட்டடாக இருக்குது பாருங்கள். அதாவது கணிதம், அறிவியல், மருத்துவம். அடுத்த பாயிண்ட் இப்போ 6ஆம் தளத்தில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே, அதாவது வேலைவாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு திண்டாடுற நிலைமையிலும் சொல்லலாம். அதாவது பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7ஆம் தளத்தில் நம்ம பார்த்த மாதிரி அரசு கீழ்திசை சுவடி நூலகம், வரலாறு, சுற்றுலா. 8ஆம் தளம் பார்த்திங்கன்னா கல்வி தொலைக்காட்சி, நூலகத்தின் அலுவலக பிரிவு இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்க கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். அப்படி கொஞ்சம் புரிஞ்சு படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களுள் சிலர். இது சும்மா கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கலாம். அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு அவர்கள், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், கார்ல் மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே போல் நூலகவியலின் தந்தை யாருன்னு பார்த்தோம், ஈரா அரங்கநாதன் சொன்னோமா. அதே போல் சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் ஈரா அரங்கநாதன் விருது வழங்குறாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்தாச்சு இன எழுத்துக்கள், அதாவது இலக்கணத்துக்கு வந்தாச்சு. இதில் ஒன்றுமே இல்லை, ஈஸியாக சொல்லித்தரேன். சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் ஆகும். அதாவது ஒற்றுமை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம், அதாவது ஒரே போல் சவுண்ட்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. இது ஈஸி தான். இந்த பாயிண்ட்ஸ் மட்டும், இந்த இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கேன், டெஃபினிஷன், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சியிலையும் பிறக்கிற இடத்துலையும் ஒற்றுமை இருக்கும். அதே போல் இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஒற்றுமை உள்ள அந்த வேர்டை வச்சுக்கோங்க, இணை எழுத்துன்னு சொல்கிறோம். இதில் ஃபஸ்ட் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா மெல்லினத்துக்கு இங்கே பாருங்கள், 6 வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் 6 மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. ஞங்கன நம்மன கசட தபர இணை எழுத்துக்கள் ஞங்கன நம்மனு எழுதிக்கங்க. அதுக்கு பக்கத்துலேயே கசட தபர எழுதினீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அப்படி எழுதிக்கங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதோட இந்த பாயிண்ட் முடிஞ்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இது இடையின எழுத்துக்கள். என்ன எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா ஒரே இனமாக தான் இருக்கும். ஈ, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, எரள வளன்னு சொல்லுவோம்ல அது. அதுக்கப்புறம் வர வார்த்தை அதே வார்த்தையாக தான் இருக்குமா. ஈனா ஈ, அதுக்கப்புறம் ஈயாக தான் வரும். இதே இந்த எழுத்துக்கள் இங்கு இது இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் இங்குக்கு அப்புறம் கே வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இஞ்சிக்கு அப்புறம் சே வரலான்னு சொல்கிறாங்க. மஞ்சள் எழுதுவோம்ல, இஞ்சி சேனு. பண்டம்னு எடுத்திங்கன்னா ப, இண்ட, இம்னு வருதா, அதாவது துணை எழுத்து மாதிரி இனமாக வரும், சேர்ந்து வருவாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா பந்தயம், ப, இந்த, எம்னு வரும். அதே இதுக்கு எக்ஸாம்பிள் பின்னாடி கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம். அதே போல்
இது உயிரெழுத்துக்கு இன எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சில இதுக்கு இருக்காது. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏக்கு ஆ சொல்கிறோம், ஈக்கு ஈ, அடுத்தது ஊக்கு ஊன்னு போட்டிருக்காங்க, ஏக்கு ஏ, ஐக்கு வந்து ஐஇ, அது சொல்லும் போதே ஈன்னு முடியுது பார்த்தீங்களா. ஐக்கு ஈ இன எழுத்தான். ஓக்கு ஓ ஓ இன எழுத்துக்கள். அவ்வு அதிலே சொல்லி பாருங்கள், ஊன்னு முடியுதில்ல, ஊ இன எழுத்துக்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்தை போலவே உயிரெழுத்துக்கள்லையும் இன எழுத்துக்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. உயிரெழுத்துக்களே குறிலுக்கும் நெல்லும், நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும், நெடிலுக்கு குறிலும், அதான் பார்த்தீங்களா, உயிரெழுத்துக்கள் நெடிலும் குறிலும் இணையாக வருதில்ல, அதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்டில் இதை பார்த்தாலும் ஐக்கு ஈ வரும், அவ்வுக்கு ஊன்னு வரும், அதை சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதோட இதை முடிஞ்சிட்டு இதில் புக் பேக் கொடுத்துருக்காங்க. மெல்லினத்திற்கான இணை எழுத்தை இடம்பெறாத சொல்லிச்சிடும். மெல்லினம்னா என்னன்னு சொல்லணும், எங்கன்னா நம்மளான் இருக்குல்ல, அதில் தப்பாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. மஞ்சள் பக்கத்தில் இஞ்சும் சேயம் வந்திருக்கு, கரெக்டு. வந்தான் கண்ணிலுக்கு தான் வரல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தவறான சொல்லை வட்டமிடுகுன்னு போட்டிருக்காங்க, தப்பாக எழுதியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் தப்பாக வந்திருக்குது, ஆன்சர் ஆ தான் தப்பாக வந்திருக்கு, வென்றான் டான் வரும். நெக்ஸ்ட் இதில் புக் பேக்கு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு, இது ஒரு குறள். அடுத்த பாயிண்ட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இது வந்து ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாட்டிசையும் செல்லாத நாடு இல்லை அந்நாடு வேற்றுநாடு ஆகாதவ தமவே யாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். கற்றவன் வந்து கட்டுசொரு கொண்டு போகவே வேண்டாமா, அந்த மீனிங்கில் இந்த இது வரும். அந்த ஒரு ஆற்றவும் ஆற்றுனா வேண்டுவது இல்லை அப்படின்னு முடியுதில்ல, அது ஒரு பழமொழி. அதனால் பழமொழி 400 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம், பின்னாடி கொடுத்துருக்குது. காமராஜர் பிறந்த நாளை நம்ம வந்து கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுவோம். அது எப்போன்னா ஜூலை 15. அப்புறம் வந்து டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாளை வந்து செப்டம்பர் 5. எப்போ செப்டம்பர் 5 ஆசிரியர் நாளாக செலிப்ரேட் பண்ணுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் பிறந்தநாளை அக்டோபர் 15 மாணவர் நாளாக கொண்டாடுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா விவேகானந்தர் பிறந்தநாள் வந்து ஜனவரி 12 தேசிய இளைஞர் நாள், விவேகானந்தர் பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறது. ஜவஹர்லால் நேரு பிறந்த நாளை வந்து இது எல்லாருக்குமே தெரியும், நவம்பர் 14 குழந்தைகள் நாளாக செலிப்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பின்னாடி பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்டோரி கொடுத்துருப்பாங்க. ஒரு காமராஜர் வீட்டுக்கு ஒரு சிறுவனும் சிறுமியும் வந்திருப்பாங்க. வந்து நின்றுட்டு நாங்கள் பார்க்கணுன்னு சொல்லி கேட்பாங்க. பார்த்துட்டு அவங்க சுச்சுவேஷனை சொல்லுவாங்க. தேர்வுக்கு பணம் கட்ட எங்கள் அண்ணனுக்கு காசு இல்லை, எங்கள் அம்மாவுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே இவங்க கொடுப்பாங்க. அவங்க கொடுத்த பிறகு அடுத்த நாள் அந்த குழந்தைங்க வந்து அந்த ரிசிப்டை வந்து திரும்பி கொண்டு வந்து காமிக்கும். இதன் மூலமாக அந்த பிள்ளைங்களுடைய நேர்மை தெரியுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த ஸ்டோரியில். காமராசரின் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா சிறுவன் சிறுமி. இந்நிகழ்வு சிறுவனது குடும்பத்தின் எப்பண்பை விளக்குகிறதுன்னு பார்த்திங்கன்னா நேர்மை. அதுக்கப்புறம் இதில் அப்படி ஒன்றும் இல்லை. மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராஜர் மனம் நெகிழ்ந்தார்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் புக் பேக் பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஆங்கில வார்த்தையை அது கொடுத்துருப்பாங்க. கல்வி அப்படின்னா எஜுகேஷன், தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூல், மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல், நூலகம் லைப்ரரின்னு சொல்லுவோம். மின்படிக்கட்டுன்னா எஸ்கலேட்டர், மின் தூக்கி விடுது அப்படின்னா லிஃப்ட்டு அப்படின்னு அமைச்சிக்கோங்க. மின்னஞ்சல் இமெயில், குறுந்தகடு காம்பக்டிக்ஸ் டிஸ்க். அடுத்தது மின் நூலகம் இ லைப்ரரி, மின் நூல் அப்படின்னா இ புக், மின் இதழ்கள் அப்படின்னா இ மேகசின். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட இந்த பாடம் முடிஞ்சிருச்சு. 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் 2ஆம் பாடம் வந்து நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.